Dear students, good morning to all. Degrees of comparison பார்த்துருக்கோம். Degrees of comparison adjectives பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மாடலாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாடல் இதில் தான் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு தனித்தனி இது இருக்குது, க்ளூ இருக்குது. அந்த க்ளூவை புரிஞ்சுன்னா டிகிரிஸ் மாற்றணும். எழுதிருவா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவானாலும் சரி, க்ளூ இருக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும். அதை கொஞ்சம் நம்ம மாற்றணும். அழகாக புரியுதா? சரி, கவனிங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 12 and 13 பார்ப்போம். லெவல் 2 உங்களுக்கு தெரியும், பிங்க் கலர் புக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 12 and 13 பார்த்துக்கோங்க. சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, இது வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு காரணம் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? அவங்களுக்கு ஒர்க்கு தந்துடும், கிராமர் மெட்டீரியல் அனுப்புகிறோம். கிளாஸ் கவனிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் பிட்வீன் 8 PM and 10 PM சென்டென்ஸ் எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. கரெக்ஷன்ஸ் இருந்தால் பண்ணுறோம் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கிளாஸ் சேரணும்னு விரும்புகிறவங்க இந்த 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. பிகாஸ் ஐ எம் அட் காஞ்சிபுரம். லோக்கல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நேரில் வந்து படிக்கலாம். இல்லை கொஞ்சம் காஞ்சிபுரத்து கொஞ்சம் வெளியில் இருக்கவங்க ஏபிள் டு கமிங் பர்சன். வேறு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சென்னையில் இருக்காங்க, அது மாதிரினா கஷ்டம். ஸோ ஆன்லைனில் தான் படிக்கக்கூடியவங்க, புரியுதா? மீதி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி படிங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் டைம் இருக்குது பிட்வீன் 8 PM and 10 PM. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் 4:30 to 7:30. அவங்களுக்கே தெரியும், வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, ரெகுலர் கிளாஸஸ் இருக்குது, புரியுதா? சரி, கிளாஸ் போலாமா? ரைட். மற்ற சில நகரங்களாவது வேலூரை போல மிக பெரியவை. பாசிட்டிவ் எப்படி இருக்கும்? போல மிக அப்படின்னு வந்தா பாசிட்டிவ், விட மிகன்னு வந்தா கம்பேரிட்டிவ், வெறும் மிகன்னு வந்ததுன்னா சூப்பர்லேட்டிவ். நம்ம தமிழில் பேசும்போது சில சமயம் மிக மிக கூட சொல்கிறோம், புரியுதா? நான் ஏன் தமிழில் சொல்ல இங்கிலீஷ் நடத்துகிறேன் அப்படின்னா, the class is not being only for academic students, grammar கற்றவங்களுக்கு மட்டும் இல்லை. It is also for the persons who are learning spoken English from us. நம்மகிட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் இந்த கிளாஸ். நம்ம தான் தமிழ் எடுத்து இங்கிலீஷ் நடத்துகிறோம். பிகாஸ் தமிழ் இஸ் அவர் மதர் டங், புரியுதா? நம்ம தாய்மொழி தமிழ்ன்றதுனால தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லி புரியும். மற்ற சில நகரங்களாவது வேலூரை போல மிக பெரியவை. மற்ற சிலன்னு சம்மதர். சார் மற்ற சிலன்னா வேற ஏதாவது சொல்லக்கூடாதா சார்? அந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லலாம். ஆனால் அகடமிக்காக ஸ்கூல்லையோ காலேஜில் மார்க் வாங்கணும்னா சின்டாக்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் தான் மார்க் வாங்க முடியும். தனியார் இங்கிலீஷ் எழுதுகிறோம் பேசுகிறோன்னா மீதி டிட்டர்மைனர்ஸ் ஏதாவது போட்டு கூட எழுதலாம், மீதி டிட்டர்மைனர்ஸ் ஏதாவது போட்டு கூட எழுதலாம். ஆனால் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி சென்டென்ஸ் நடத்தும் போது இப்படி எழுதினா தான் மார்க் வாங்க முடியும், புரியுதா? சம் அதர் சிட்டிஸ், மற்ற சில நகரங்கள். சம் அதர் வந்ததுன்னா ப்ளூரல், அதனால ஆர் வந்தது. நோ அதர்னு ஒரு மாடல் பார்க்கும், அது சிங்குலர், அதனால சிங்குலர் வேர்ட் வந்திருக்கும். சம் அதர் சிட்டிஸ்ன்றது ப்ளூரல், சம் அதர் பக்கத்தில் ப்ளூரல் நவுன் தான் வரணும். ஸோ நவுன் ப்ளூரல்ன்றதுனால வேர்ட் ஆர் வந்தது. சம் அதர் சிட்டிஸ் ஆர், மற்ற சில நகரங்கள்னா சம் அதர் சிட்டிஸ். மற்ற சில நகரங்கள் ஆவதுன்னு இருப்பாங்க, இந்த ஆவதுக்கு அட்லீஸ்ட், புரியுதா? வீட்டில் அப்பா டெய்லி படிக்கணும், படிக்க மாட்டான். நாளைக்கு பரீட்சை, இன்னைக்காவது படிக்கிறாங்க. இன்னைக்காவது அப்படின்றது அட்லீஸ்ட். இந்த அட்லீஸ்ட் வந்து அட்வர்ப். சம் அதர் சிட்டிஸ் ஆர் அட்லீஸ்ட் as big as வெல்லூர். மற்ற சில நகரங்களாவது வெல்லூரை போல மிக பெரியவை. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிளாஸில் சொல்லியிருக்கேன், அல்லது இதே அட்ஜெக்டிவ் சப்ஜெக்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஒரே வேர்டு ஒரு சென்டென்ஸில் அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், அட்வர்பாகவும் யூஸ் பண்ணலாம், புரியுதா? வேலூர் மற்ற சில நகரங்களை விட மிக பெரியது இல்லை. இந்த மாடல் தான் பாசிட்டிவ்ல அட்லீஸ்ட் வரும், கம்பேரிட்டிவ்ல நாட் இல்லை வரும், சூப்பரேட்டிவ்லையும் நாட் வரும், புரியுதா? அதான் மோர் தேன் 2 நவுன்ஸ் கம்பேர் பண்ணுறது. 2 நவுனை கம்பேர் பண்ணுற மாடலில் பாசிட்டிவ்ல சில சமயம் நாட் வரும், கம்பேரிட்டிவ்லேயும் நாட் வரும்.
மாடல் 4 and 5 நடத்திருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. மோர் தேன் 2 நவுன்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த மாடலில் மட்டும்தான் பாசிட்டிவ்ல அட்லீஸ்ட் வரும், கம்பேரிட்டிவ்லி நாட் வரும், சூப்பரேட்டிவ்லி நாட் வரும். புரியுதா? சரி, வெல்லூர் மற்ற சில நகரங்களை விட மிக பெரியது இல்லை. வெல்லூர் இஸ் நாட், இல்லை பாருங்க, இஸ் நாட் பிக்கர் தேன், கம்பேரிட்டிவ் டிகிரின்றதுனால தேன் வந்திருக்கு. பாசிட்டிவ் டிகிரி எப்படின்னா ரெண்டு பக்கமும் ஹேஸ் இருக்கு. ஏற்கனவே ஐ ஹவ் டோல்ட் யூ, முதல்ல வர ஹேஸ் அட்வர்ப், ரெண்டாவது வர ஹேஸ் ப்ரிபோசிஷன். இந்த ஹேஸ் அட்வர்புக்கு பக்கத்தில் என்ன பாருங்க, அட்ஜெக்டிவ் இருக்கு. இந்த ஹேஸ் ப்ரிபோசிஷன் பக்கத்தில் நவுன் இருக்கு. புரியுதா? சரி, அதான் டிஃபரன்ஸ். Some other cities are at least as big as Vellore. Vellore is not bigger than, comparatively not வந்தது, comparative degree போட்டு not போட்டு, not bigger than some other cities. மற்ற சில நகரங்களை விட வேலூர் மிக பெரியது இல்லை. இப்போ சூப்பர்லேட்டிவ், அனைத்து நகரங்களிலும் வேலூர் மிக பெரிய நகரம் இல்லை. இதுலேயும் சூப்பர்லேட்டிவ்ல நாட் உண்டு, இல்லை வந்து பாருங்க. வெல்லூர் இஸ் நாட், சூப்பர்லேட்டிவ்னால தி போட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டுருக்கோம். வெல்லூர் இஸ் நாட் த பிக்கஸ்ட், எதுல? ஆஃப் ஆல் த சிட்டிஸ், அனைத்து நகரங்களிலும். ஸோ மாடல் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, கிராமரே ரொம்ப சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் சாப்டர். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தான். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அட்ஜெக்டிவ் எழுதலாம், அட்வர்பையும் எழுதலாம், ரெண்டுமே நடத்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. In most of the schools and question papers, we find only degrees of comparison from adjectives. Adverb use பண்ணி நிறைய இருக்கிறது இல்லை, நம்ம adverb யூஸ் பண்ணி கற்றுக் கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்க வீடியோவில். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 12, 13 பார்த்துக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2 ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. பிகாஸ் ஐ எம் அட் காஞ்சிபுரம், அதனால அரௌண்ட் காஞ்சிபுரம் ஒரு 10 kilometers, 15 kilometers இருந்தால் you can come in person and learn and join classes. ரொம்ப தள்ளி இருக்கீங்கன்னா, if you are remote, you can learn only online. ஆன்லைனில் தான் படிக்க முடியும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் between 8 PM and 10 PM ஆஸ்வல் சென்டென்ஸ் படிச்சுட்டு கிராமர் போட்டுட்டு ஒர்க் புக்கை பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணுறது, ஆன்சர் எழுதிட்டு படிச்சுக்காங்க. புரியுதா? சரி, இந்த மாடல் ரொம்ப சிம்பிள், இல்லை வேறு நடத்துறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. மெயினான க்ளூ இந்த மாடலில் தான் பார்த்துட்டு அட்லீஸ்ட் இருக்கும். ஏன் இந்த க்ளூவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு எக்ஸாமினேஷனில் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை சேஞ்ச் பண்ணிட்டு அதர் டிகிரிஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. மீதி 2 டிகிரிஸ்க்கு பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்க டிகிரி என்னன்னு தெரிஞ்சதுனால மீதி 2 டிகிரி எழுத முடியும். அப்போ அட்லீஸ்ட் வந்ததுன்னா பாசிட்டிவ் டிகிரி. நான் போட்டு கம்பேரிட்டிவ் போட்டதுன்னா இந்த மாடலில், தேர்ட் மாடலில் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஏன்னா மாடல் தெரியணும், அப்போ தான் ஃபர்ஸ்ட் மாடலில் நோ அதர் போடுவீங்க, தேன் எனி அதர் ஆஃப் அப்படின்னு போட்டுருவீங்க. செகண்ட் மாடலில் வெரி ஃபியூ பாசிட்டிவ்ல, கம்பேரிட்டிவ்ல தேன் மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர் வரும், சூப்பர்லேட்டிவ்ல ஒன் ஆஃப் தி வரும். இந்த மாடலில் தான் பாசிட்டிவ்ல அட்லீஸ்ட் வரும், கம்பேரிட்டிவ்ல நாட் போட்டு கம்பேரிட்டிவ் இருக்கும், சூப்பர்லேட்டிவ்லையும் நாட் போட்டு சூப்பர்லேட்டிவ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? பின்னாடி நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். சரி, வேறு ஒன்றும் டவுட் இல்லையே? நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் பேஜ் நம்பர் 12 and 13 பார்த்துக்கோங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் between 8 PM and 10 PM சென்டென்ஸ் படிச்சு காட்டுங்க. மற்றபடி ரெகுலர் கிளாஸஸ் வருவாங்க between 4:30 and 7:30 வர போகிறீங்க, நோ ப்ராப்ளம் அட்டால். சாட்டர்டேஸில் மார்னிங் செக்ஷன் இருக்குது, ஈவினிங் செக்ஷன் இருக்குது. சண்டேஸ்லேயும் மார்னிங் அல்லது ஈவினிங் செக்ஷன், அது வந்து 10:30 அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுது. அதான் ரெகுலர் கிளாஸஸ் சொல்லுங்கள். சரி, குட் நைட் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.